வாங்க மாமா, உட்காருங்க மாமா. உட்காருங்க. நீங்க பேசிட்டீங்க, நான் காஃபி எடுத்துட்டு சரிங்க வரேன். அத்தை. என்னம்மா நீ விளையாட்டா உன் பெரியத்தை வச்சு ஏதோ பிளான் பண்ற, அதை வச்சு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஏதோ ஐடியா பண்றேன்னு நினைச்சா நீ அதை விட பெரிய குண்டால தூக்கி போடுற. இத பாருமா, நீ வீட்டுக்குள்ள வர்றதை விட இது எனக்கு ரொம்ப முக்கியம்மா. என்னம்மா இன்னும் குழந்தைங்களாவே இருக்கீங்களே. அந்த முட்டா பயலும் இது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி மூச்சே விடல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, உண்மையிலேயே உங்களுக்குள்ள எதுவுமே இல்லையா? இல்ல விளையாட்டுக்கு ஏதாவது சொல்றியாம்மா? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என் படிப்பு முடிகிற வரைக்கும் எதுவும் வேண்டான்னு நானும் சரணனும் சேர்ந்துதான் முடிவு பண்ணோம். ஏமா, இதுக்கு அவனும் உடந்தையா? இல்ல மாமா, நான் தான் சொன்னேன். எனக்காக சரணனும் ஒத்துக்கிட்டான். என்னம்மா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல 50 வயசுலயும் படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கலாமா? குழந்தை குட்டி பேரன் பேத்தி எடுத்துட்டு கூட சாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்னடான்னா ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு படிப்பு அது இதுன்னு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போடுறீங்களேம்மா. ஏமா, குழந்தை செல்வத்தை விட வேற எதுவுமா பெருசு? எங்களுக்கும் பேரன் பேத்திகளோட விளையாடணும்னு ஆசை இருக்காதா? கடைசி காலத்துல பிள்ளைங்க கிட்ட நாங்க பெருசா அப்படி என்னமா எதிர்பார்க்க போறோம்? இந்த பாரு, எல்லாம் அந்தந்த சமயத்துல நடத்திடணும். காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அது ஏதாவது தப்பா கணக்கு போட்டுச்சுன்னா தப்பு இல்லையாமா? உன் அத்தைய பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியலம்மா. இதுதான் சமயம்னு உங்களை அவ பிரிச்சு வச்சிருவா. உங்களுக்கு குழந்தையே பிறக்க விடாம பண்றதுக்கு அவ எந்த எல்லைக்கும் போவா. அதெல்லாம் நடக்க விடாம நான்